விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதாக இருக்கக்கூடிய நாராயணசாமி நாயுடு விருது தற்போது முருகவேல் பெற்றிருக்கிறார். அவரோட பேசலாம். எவ்வளவு பெருமையா இருக்கு. குறிப்பா டெல்டா மாவட்டம் தான் வழக்கமா தஞ்சாவூர்ல அதிகமா விளைச்சல்லாம் இருக்கும். பெரியகுளம், தாமரை, குறிப்பா தேனி மாவட்டத்தில் எப்படி இருக்கு இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்? திருந்திய நெல் சாகுபடி செஞ்சதுனால அதிக மகசூல் எடுத்திருக்கோம். ஓகே, ஆமா, இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக அரசு அவார்டு வாங்கினதுக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. எனக்கு உறுதுணையா இருந்த நம்ம தேனி மாவட்ட வேளாண்மை அதிகாரி அவர்களுக்கு நான் நன்றி, தமிழக அரசுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் கல்வி சார்ந்து நிறைய துறைகளுக்கு போயிட்டாங்க. அதே போல கல்வியை பயன்படுத்தி இன்னைக்கு விவசாயமும் நிறைய மேம்பட்டு வருது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயம் அப்படிங்கிறது லாபம் சார்ந்த தொழிலா பார்க்கலாமா? விவசாயங்கிறது லாபம் சார்ந்த தொழில் தான் சார். நான் 40 வருஷமா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கு நல்லா இப்பெல்லாம் இந்த 3 வருஷமா நல்லா மழை பெய்யுது. ஓகே, எப்பயும் இல்லாத முன்காலத்து மாதிரியே பெய்யுது, நல்ல மழை அதெல்லாம் பெய்யுது. நம்ம நல்ல ரக விதை முக்கியம். நல்ல ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, ஆமா, அதாவது தேர்ந்தெடுக்கணும். இது சொல்றேன், நான் எடுத்தது 1262ங்கிற ஒரு நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்தேன். அது இப்போ எல்லா நெல் 120 நாள், அந்த விதை மட்டும் 140 145 நாள். கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதை விதை நெல் வாங்கும்போது சொன்னாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்தேன். 5 கலப்பை டிராக்டரை கொண்டு 2 உழவு உழுதேன். நல்லா ஆழமா உளி கலப்பை மாதிரி ஆழமா நல்லா உழுகணும். உழுது அதுல பசுந்தாலும் முக்கியமா அவசியமா, நம்ம எப்படி ஹார்லிக்ஸ் இது மாதிரி சாப்பிடும் அது மாதிரி அவசியமா பசுந்தாள் உரம் இடணும். தக்கப்பூடு, சனாம்பு, கொளிஞ்சி எதா போட்டு 45 நாள் வரைக்கும் அதை வச்சு நல்லா அப்புறம் கேஜி விலை விட்டு உழுவணும். இயந்திரம் கேஜி விலை விட்டு உழுதுட்டு நம்ம இங்க அந்த விதை நெல்லை நான் ஹெக்டேருக்கே 15 கிலோ அதை வாங்கினேன். அப்போ நான் நிறைய விதை நெல் நாற்றாங்கால் விடுவோம். சார்ட்ட கூட கேட்டேன், இல்லை நாங்கள் சொல்ற மாதிரி நம்ம செய்வோம் திருந்திய நெல் சாகுபடின்ட்டு. ஹெக்டேருக்கே வெறும் 15 கிலோ பாய் நாற்றாங்கால் விட்டோம். அதில் தொழு உரம் இதெல்லாம் கலந்து பாய் நாற்றாங்கால் விட்டோம். விட்ட 15ஆம் நாளில் நாற்றை பறிச்சிட்டோம். பறித்து அந்த தொல்லி அடிச்சதுல கயிறை பிடிச்சி 3/4 அடிக்கு ஒரே நாற்றுதேன், ஒரே நாற்று ஒரு குத்தா வச்சோம். அது நல்ல செம்மையா இருக்கு. அது ஒரே குத்தா வச்சோம். அந்த தொழில இது செகதியில தொழி உரம் 2 மூடை டிஏபி போட்டோம். 2 மூடை டிஏபி போட்டு நடவு நட்டுட்டோம். அப்புறம் 5ஆவது நாள் ஜிங்க் சல்பேட்டு, இந்த நெல் நுண்ணுயிர் உரம், அது வேப்ப மண்ணாக்கையும் 3ஐயும் கலந்து உடனே கலந்து அப்படியே தொளிச்சு விட்டுறோம். தொளிச்சு விட்டுட்டு 20ஆம் நாள் களை சாறு கோணாவிட்ட இருக்கிற ஒரு சக்கரை மாதிரி வருது. களை நிறைய இருந்தது. அதை விட்டு களையாளுகளுக்கு மிச்சப்படுத்துறதுக்கு ஒரே ஆளுதான். அதை விட்டு அப்படியே அந்த கயிறு பிடிச்சதுல எது பண்ணே அந்த களை பூமியிலேயும் அம்மிங்கி அது அழுகி உரமாயி நம்ம பயிருக்கு கிடைச்சு. பயிர் கத்தாழ சிம்பு மாதிரி ரொம்ப சிம்புகளா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிசயமா இருந்துச்சு ஒரு நாத்து ஐயா, இப்போ 2 விஷயம் கேட்கிறேன். ஒன்னு இப்போ இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய மருந்துகள் பயன்படுத்தி அது உணவுகள் பாதிக்கப்படுது, கலப்படமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அது இயற்கை விவசாயம். 2வது விவசாயத்துக்கு வரக்கூடிய அந்த கூலி ஆட்கள் இல்லாத விவசாயிகளுடைய எண்ணிக்கை இது குறையிறது இல்ல மிஷினா மாறுறது, அது 2த்தையும் எப்படி பாக்குறீங்க? இப்ப இயற்கை விவசாயம் போது திடீர்னு இயற்கை விவசாயத்துக்கு மட்டும் போயிட முடியாது. பூச்சி தாக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. உரத்துக்கு ரொம்ப போடாட்டினா ஒரு அளவானாலும் போட்டு வந்தாத்தே அதை எடுக்க முடியும். இது 2 கூலி ஆளுகளை வேணா நம்ம கரெக்ட் பண்ணலாம். உழுகுறதுக்கு முந்தி மாட்டை வச்சு உழுதா. இப்ப டிராக்டர் பரம்படிக்கவும் டிராக்டர் இருக்கு, உழுகுறதுக்கு டிராக்டர் இருக்கு. களை எடுக்கிறதுக்கு இந்த கோணா விட்டரும் வந்துருச்சு. கூலி ஆளு குறைஞ்சிருச்சு. ஆமா, அது வருத்தமா இருக்கா? இல்ல அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி மிஷின் வந்துருச்சு. மனிதனை காட்டி மிஷின் நல்லா வேலை செய்யுதுங்க. ஆழமா உழுது, ஏர்லாம் அந்த மாதிரி உழுவ முடியாது. கேஜுவல்லே இப்ப பின்னாடி ரொட்டரேட்டர்னு வச்சு அதையும் அடிக்கிறாங்க. நல்லா கேஜுவல்லே ரொட்டரேட்டர் நல்லா அத ஆட்களை குறைக்கிறதுக்கு உழவு இதெல்லாம் தெரியுது. சரி.
10 டன்னு 800 கிலோ எடுத்து சாதனை படிச்சு நம்ம சிஎம்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். வாழ்த்துங்கய்யா. நன்றி. நாராயணசாமி அவார்டு. நன்றி.